Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால 2024 முடித்து 25ஆம் வருடத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக கண்களை மூடி எல்லோரும் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 2024 முடிக்கும்படி தயவு கொடுத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு இனிமே ஆசீர்வாதமாய் தரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் வேத வசனத்து மூலமா எங்களோடு பேசி இடைப்பட்டு வழி நடத்தி ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்வதாக எல்லா தடைகளையும் எடுத்து போடும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய பெரிதான கிருபையில புதிய ஆண்டுக்குள்ளாய் காண செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பழையவெல்லாம் ஒழிந்து போகன, எல்லாம் புதிதாகின என்ற வேத வசனத்தின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் எல்லா பழையவைகளையும் நீக்கி புதிய காரியங்களை துவங்க செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறதுமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் அழகான வார்த்தை சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இன்னைக்கு கேளு. இன்னைக்கு வசனத்தை நீங்க கேளுங்க. உங்களோடு நான் பேச வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேள். என்ன தெரியுமா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிற அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியிலிருந்து நம்ம வேதாகமத்துல வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா, கர்த்தர் தமக்காக ஒரு சில பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆதாம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்டத்திலையும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்மா? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே, நீ பயப்படாதே. யெஷூரனே, நீ பயப்படாதே என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுக்கு அடுத்தது நம்ம ஈசாக்கை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஈசாக்கு நிமித்தமாக அவருடைய பிள்ளையாக யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். யாக்கோபு நிமித்தமா 12 கோத்திரங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலை பெற்றிருக்கிறது. இப்பொழுதும் அந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை குறித்து முதல்ல வசனம் சொல்லுகிறது, யாக்கோபா இருந்த பொழுது அவன் எத்தனாய் காணப்பட்டான். அதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு மனுஷனோடு போராடினபடினால இஸ்ரவேலாய் அவன் மாற்றப்பட்டான். இப்பொழுதும் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டபடினால யெஷூரனே என்று சொல்கிறார். யெஷூரனே என்றால் உத்தமமானவனே, நீதிமானே என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் தம் பிள்ளைகளை உருமாற்றிக் கொண்டே வருகிறார். தம் விருப்பத்தை போல பிள்ளைகளை உருவாக்குகிறார். இப்போ யெஷூரனே, நீ பயப்படாதே. நீதிமானே, நீ பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பேர் பெற்றவன். அடுத்தது தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழும்போது என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ யெஷூரனாய் இருக்கிறாய், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு காலம் நீ கடந்து வந்த பாதையை காட்டிலும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஒரு யெஷூரனை பார்ப்பது போல, யாக்கோபை பார்ப்பது போல என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய உத்தமத்தையும் உன் நீதியும் கண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நிறைய காரியங்களை குறித்து கலங்கி நம்ம புலம்பி இருப்போம். 2024 எல்லாம் ஆண்டவரே, இந்த விஷயம் பயமா இருக்கு ஆண்டவரே, இந்த வீட்டின் காரியத்தை எப்படி முடிப்போம், எப்படி ஸ்டடீஸை முடிப்போம் ஆண்டவரே, எப்படி இந்த ஆலயத்தின் காரியத்தை முடிப்போம் என்று பல காரியங்களை குறித்து நம்ம பயந்திருக்கலாம். எல்லா பயத்துக்கும் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நீ நீதியின் நிமித்தமா இருக்கிறபடினால, நீ உண்மை நிமித்தமா இருக்கிறபடினால, நீ யெஷூரனா இருக்கிறபடினால நீ பயப்படாத, உனக்காக நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு கீழ் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாரெல்லாம் 2024 புலம்பினீர்களோ, அழுதீர்களோ, பயந்தீர்களோ, ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நன்மை
நன்மை காண முடியாதா, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வர முடியாதா என்று பல காரியங்களை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கீங்களோ, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இல்ல, உங்களுடைய தாகத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் தருகிறார். யாரெல்லாம் வாஞ்சியோடு அவரை பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் விடாய்த்து போய் காண்கிறீர்களோ, அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 63:1-2 வசனங்களை வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. தாவீது இவ்விதமா சொல்லுகிறார், என் மாம்சம், என்னுடைய காரியம் எல்லாம் வறண்டு போயிருக்கிறது, நான் தேவன் மேல் தாகமா இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எப்படியாகிலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லி அந்த தாவீது ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் விடாய்த்து போயிருக்கிறார்களோ, வறண்ட நிலமாய் காணப்படுகிறார்களோ, எந்த காரியத்துல நீங்கள் வறண்ட நிலத்தை போல காணப்படுகிறீர்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது, எனக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வர வேணாம், ஆண்டவரே உம்மண்டையிலிருந்து மாத்திரம் எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும், என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது என்று அவன் தேவனை நோக்கி காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி 2024 எல்லாம் காத்திருந்தீங்க, உங்கள் பலவீனமான சூழ்நிலைகள் எல்லாம் காத்திருந்தீங்க, எந்த ஒரு பெரிய அளவுல முடிவு எடுக்காதபடிக்கு என் தேவன் என்னை நடத்துவார், நான் வறண்டு போய் தான் இருக்கேன், நான் பலவீனப்பட்டு தான் இருக்கேன், நான் தாகமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ காத்திருந்தீல்ல, காத்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அந்த இடத்தை ஆண்டவர் தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நினையாத காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில 2024 செய்ய போகிறார். வறட்சி எந்த இடத்துல இருந்ததோ, எந்த சம்பவம், எந்த காரியத்துல நீங்கள் வறட்சியான சூழ்நிலை என்று நீங்கள் நினைத்தீர்களோ, இதிலிருந்து ஆசீர்வாதம் வரவே வராது, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது, என் பிள்ளைகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வராது, நன்மையாய் நாங்கள் செய்து முடிக்க மாட்டோம், சரியான வாழ்வு வராது என்று எதெல்லாம் நினைத்து நீங்கள் தீர்மானம் பண்ணி விட்டு அழுதுகிட்டு இருந்தீங்களோ, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் அழுகையை கண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வறட்சியை கண்டவர் சொல்லுகிறார், தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அவைகளை ஆறுகளை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்கள் வாஞ்சிக்கு ஏற்றார் போல தாவீதுடைய வாஞ்சியை கர்த்தர் ஏற்று அவனை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாஞ்சிகளையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாய் சொல்லியிருப்பார். யோவான் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் என்ன காரியத்துல தாகமா இருக்கிறீங்களோ கண்டிப்பாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை தர வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்பதை நீங்க மறந்துடாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய உண்மையும் உங்களுடைய நீதியும் கர்த்தர் கண்டபடினால் தான் சொல்லுகிறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யெஷூரனே, நீ பயப்படாதே, உன்னுடைய வறண்ட நிலத்துல நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ வாஞ்சியா இருந்ததுல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, நம்ம ஏசாயால தொடர்ந்து 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, உன் சந்ததியின் மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் பாருங்க, இந்த ஆண்டு 2025 நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வம்சத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வருஷம் நான் வசனங்களை எடுக்கும் போதே ஆவியானவர் அவ்வளோ திட்டமாய் சொன்னார், நீ பிள்ளைகளிடத்துல சொல்லு, அவருடைய பிள்ளைகளின் மீது நான் கவனமா இருக்கிறேன், அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை ஊற்ற நான் கவனமா இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு முறை நான் வேதத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் அநேக வார்த்தைகள் தன் குடும்பத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியாய் பேசுகிறார். பிள்ளைகள் மீது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார், பிள்ளைகள் மீது ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை குறித்து நம்ம எவ்வளவாய் பயந்தோமோ, எவ்வளவாய் புலம்பினோமோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருமையான ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்னா, நம்ம ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 15-16 வசனங்கள்ல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அது தருவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை பாருங்க, உனக்கு தருவேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நீ கடந்து வெளியில வா, நீ வரும் பொழுது நான் எப்படின்னா, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ, நீ எந்த தூரம் நீ கடந்து போகிறியோ, எந்த நீளம் மட்டும் போகிறியோ அந்த மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உன் சந்ததியை பூமியில் உள்ள தூளை போல பெருகப்படுவேன். நம்ம அந்த தூளெல்லாம் பார்க்க முடியுமா? டஸ்ட்
எவ்வளோ பறந்துருக்குது, அதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டு நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டு வந்தோம்னா யாக்கோபுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளவு வருகிறது. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில மாறுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலரை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் குறைவை நாம் காணவே முடியாது. எல்லா இடங்களிலும் ரட்சிப்பு பெருகிக் கொண்டே இருக்கிறது. உலக நாடு முழுவதும் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா தேவனாகிய கர்த்தர் உன்னையும் உங்கள் வீட்டையும் உங்கள் சார்ந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒன்றுக்கும் உதவல, என் பிள்ளை வந்து வேலைக்கு போகல, என் பிள்ளை வந்து வாழ்க்கை இல்ல, திருமணமே ஆகல, ஒரு சூழ்நிலையில இப்படியே ஒரு நின்னுட்டாங்க, என்ன செய்வது, வயசாயிடுச்சு ஆண்டவரே, எங்க குடும்பம் சந்ததி அடுத்தது எப்படி போவோம், நான் பக்தி உள்ள பிள்ளையாச்சு, ஆனா என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு எவ்வளவு கண்ணீரோட வேதனையோட நீங்கள் அழுதீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றுவது போல இன்றளவும் இந்த வாக்குத்தத்தின்படியே சந்ததியின் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். நம்ம கடைசியா ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனம், நீங்கள் பார்க்கதான் போகிறீர்கள், அநேகர் அறியத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிப்போம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். ஆமென். அறியப்படுவார்கள். இந்த 2025ல யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ உங்கள் வீட்டு பிள்ளைகளை கர்த்தர் அநேகர் அறியத்தக்கதாய் அறியப்படுவார்கள். சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் தடை பண்ண எல்லா பிசாசின் தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்ப போகிறது. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் விருத்தியை செய்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சாட்சி 2025ல நீங்கள் தான் மகிமையான சாட்சி. அறிந்து கொள்வார்கள், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இவர்களோடு இருந்தார். இவ்வளவு காலம் கடந்து வந்து இப்படி இல்ல, ஆனா இந்த ஆண்டு இவர்கள் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை ஆமென் என் தேவனாகிய பிள்ளைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதனால பயப்படாதீங்க. யெஷூரனே, நீ பயப்படாதே. என் தேவனாகிய கர்த்தர் உன் தாகத்தை தீர்த்து உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியா நிற்க செய்வார். ஆமென். நம்ம சபையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஜனங்கள் அறியத்தக்கதாக அறியப்படத்தக்கதாக இந்த ஷேர் அண்ட் ரிவல் மினிஸ்ட்ரீஸும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார், இனியும் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த 1ஆம் தேதி பிள்ளைகளுக்காக அடியேன் வருகிற ராஜா ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஒரு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் தேடி வந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, இவர்களை உண்மையை கண்டு உத்தமத்தை கண்டு கர்த்தாவே சந்ததிகளையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்குக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருடம் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஜெனரேஷனை நீங்கள் காண்பீர்கள் என்று வாக்கின்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் காண செய்வீராக. புதிய ஆண்டுல பயம் பொறுத்துகிற எல்லா பயத்தையும் எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து பாதாளத்துல கட்டுகிறேன் கர்த்தாவே. புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவரே அப்பா இந்த 2025 மறக்க முடியாத ஆண்டாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆசீர்வதியும். யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி பலவீனம் சுகவீனம் எல்லாம் நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வம்சத்தையும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். Thank you. God bless you.